அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வீட்டுக்கு முன்னாடி எருக்கஞ்செடி வச்சிருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. எருக்கஞ்செடியில் 2 வகை இருக்கு. ஒன்று சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய எருக்கஞ்செடி, மற்றொன்று வெள்ளை எருக்கஞ்செடி. ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா வெள்ளெருக்கு செடி தான். இந்த செடி பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் ஆனாலுமே தண்ணீரே தேவையில்லையாங்க. நல்ல ஒரு செழிப்பாகவே இருக்குமா. வறண்ட நிலப்பகுதியிலையும் இந்த செடி நன்கு வளரக்கூடியது. அதனால தான் இந்த எருக்கஞ்செடி பாலைவனங்களில் வறண்ட நிலப்பகுதியில் செழிப்பாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செடியை லேசாக ஒடிச்சா கூட என்ன ஆகும்? பால் வடியும். பொதுவாகவே பால் வடியும் செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது. நவகிரகங்களில் எருக்கஞ்செடியானது சூரிய பகவானின் தன்மை கொண்ட ஒரு செடி. சிவபெருமானின் அம்சம் கொண்டதாக இந்த எருக்கஞ்செடி சொல்லப்படுது. சிவனுக்குரிய அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையானது இந்த வெள்ளெருக்கு பூக்கள். ஈசன் எம்பெருமானியின் ஜடாமுடியில் விரும்பி அணியக்கூடியதும் இந்த வெள்ளெருக்க பூக்கள் தான். விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் இந்த வெள்ளெருக்கு பூவின் தான் மாலை கட்டி வழிபாடு செய்வோம். இந்த செடி இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். எந்த ஒரு தீட்டு இதெல்லாம் படாத அளவுக்கு சுத்தமா இருக்கக்கூடிய இடங்களா பார்த்து தான் இந்த எருக்கஞ்செடியை வைப்பார்கள். இந்த செடி பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்ல நிறைய இருக்கும் வெள்ளெருக்கன் செடிகள். பிறந்த குழந்தைங்களுக்கு 3 மாதத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த வெள்ளெருக்கன் செடியில் உள்ள தோலை உரிச்சு அதுல அருணா கயிறா திரிச்சு அந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்க. காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவுமே அந்த குழந்தைய நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெள்ளெருக்கு நாரில் அருணா கயிறா திரிச்சு போடுவாங்க. சரி, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு சிலர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், வெள்ளெருக்கு செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளெருக்கு செடியை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளெருக்கு இருந்தால் அந்த வீடு வெறும் வீடு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எந்த ஒரு பால்வடியும் செடியையும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. அதே போல் ஆலமரம், அரச மரம், இந்த செடிகள் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகள் பாலடைஞ்சு இருக்கும். அந்த சந்தில் அந்த வீட்டோட கேப்லலாம் வளர்ந்து நல்லா இருக்கும். பறவைகள் ஏதாவது அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அரச மரம், ஆலமரத்தோட விதையை அந்த வீட்டுக்கு மேலே போட்டிருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த விதைகள் செடியாக வளர ஆரம்பிக்கும். சுவருக்கு வெளியில அந்த பகுதியில் அந்த செடி நல்லா வளர்ந்து இலை விட ஆரம்பிக்கும். அதனோட வேறு அந்த வீட்டில் அந்த சுவர் வழியாக கீழே இறங்க ஆரம்பிக்கும். அந்த வேரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பறவைகள் மூலம் விதை பரவி அதன் மூலம் இந்த மாதிரி அரசஞ்செடி, பொதுவாகவே வீட்டுக்கு முன்னாடி எருக்கஞ்செடி வளர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி வைத்து வளருங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம், கொல்லப்புறம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வளர்க்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வளர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பால்வடியும் செடிகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்காதீங்க. அது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் செடி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிம்மதி தரணும். எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கணும். செல்வ வளம் பெருகணும். நம்ம குடும்பம் எப்பொழுதுமே மேன்மேலும் வளரணும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும். எப்பொழுதுமே பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நிரந்தரமான பணவரவு கிடைக்கணும். அதற்காக தான் நம்ம வீட்டை சுற்றி எப்பொழுதுமே மரங்கள், செடி, கொடிகள்லாம் வைப்போம். அப்படி இருக்கும்போது இந்த பால்வடியும் செடிகளை உடனே அப்புறப்படுத்திடுங்க.